அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். முதல்ல நம்ம ஏன்னு சொன்னால் அல்லதி ஹலக்கல் இன்சான, மனிதனை படைத்து ஆடு மாடு ஒட்டகங்களை மாதிரி மிருகங்களை மாதிரி ஹயவான்கள் மாதிரி அல்லாஹ் விடல. ஒஸய்யனஹு பில் அக்லி, அல்லாஹ் அறிவை கொண்டு நம்மளை அழகுபடுத்தி இருக்கிறான். நல்ல சம்பாத்தியம் பண்ணுறாங்க, பயங்கரமான சம்பாத்தியம், கூட்டிச்சே அழிச்சு கட்டிடுறாங்க. இவங்க போகக்கூடிய இடம் என்ன தெரியுமா? நரகம் தான். இவங்க போகக்கூடிய இடம் நரகம். யாரு? மது அருந்தக்கூடியவர்கள், போதை வஸ்து சாப்பிடக்கூடியவர்கள். இன்னைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய பெரும் சாலை விபத்துகள் பெரும்பகுதி 1% தவிர இதனால நடக்குது சொல்லுங்க பார்ப்போம். இதனால குடிகாரர்கள் தாய் என்று கூட பார்க்காமல் தன் தாயே கொலை செய்கிறார், தந்தை என்று பார்க்காமல் தன் தந்தையை கொலை செய்கிறார், தன் குழந்தை என்று பார்க்காமல் குழந்தையை கொலை செய்கிறான், தன் மனைவி என்று பார்க்காமல் மனைவியை கொலை செய்கிறான். கிராமத்தில் சொல்லுவாங்களே, குடிகாரன் பேச்சு விடிஞ்சாலே போச்சு, நைட்டு ஃபுல்லாக உளருமா. இப்போ அந்த காலத்தில் நைட்டில் குடித்தோம், காலைல ஃபஜ்ர்லேயே குடிக்க ஆரம்பிச்சிடறானோ. அதனால கடை கொஞ்சம் லேட்டாகி திறக்க சொல்லியிருக்குது. லேட்டாகி திறக்க சொன்னால் பிளாக்கில் விற்பங்கிறாங்க, ஒன்றும் செய்ய முடியல. யார் உலகத்தில் மதுவை அருந்திகிறார்களோ ஹுரிமா ஆஃபில் ஆஹிரா, மறுமையில் அவருக்கு என்ன செய்யப்படும்? நாம் முஸ்லீமாக உட்காந்துட்டு குரானை ஓதுகிறோம், தெரிகிறோம், பயான்களை கேட்குறோம். ஆனால் இந்த மாதிரி பாவங்களை நம்முடைய குடும்பத்தில் நம்மள்கிட்ட இல்லாட்டாலும் கூட நமக்கு மாமானோ மச்சானோ சொந்தமோ பந்தமோ தெருக்காரங்களோ மஹல்லா வாசிகளோ பார்க்கலாம். அல்லாஹ் காப்பாற்றணும். உங்களுக்கு தண்டனைனா நரகத்தில் கிடக்கிறாங்களே அவங்க வேறு வடியுமே, அதுதான் உங்களுக்கு நீராக ஊட்டப்படும். அல்லது உசாரத்துன், அதாவது நரகத்தில் உள்ளவர்களுக்கு நெருப்பில் இது போயிட்டு சீல் வருமே, அதை தான் என்ன செய்யும்? உலகத்தில் மதுபானம் குடித்தவர்கள், மதுவை அருந்தியவர்கள், மது பொருளுக்கு அடிமையானவர்கள், சாப்பிட்டவர்கள், அதுதான் தண்டனை என்ற செய்தியும் நபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. நிறைய குடிகாரர் பாருங்களேன், ஜும்மாவே இல்லாமல் இருக்காங்க, ஜும்மாவே இல்லாமல் இருக்காங்க. முஸ்லீம் தெருக்களில் அது கிராமங்கள்லாம் போனால் அல்லாஹ் காப்பாற்றணும். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضலில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அம்மா பஅத் ஃபஊஸீகும் இபாதல்லாஹ் وإياي أولا بتقوى الله. وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி இப்புனிதமிக்க ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, புனிதமிக்க ஜும்மாவுடைய தலைப்பு அத்தஹரீரு மின் ஹத்தரில் முஹத்தராதி வல் முஸ்கிராதி என்ற ஒரு மகத்தான தலைப்பு அவுகாஃபின் மூலமாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. தலைப்புடைய பொருள் என்னவென்று சொன்னால், போதைப் பொருட்கள், மதுபானங்கள் ஒரு ஆபத்து, அதை பற்றி ஒரு எச்சரிக்கை.
என்ற ஒரு தலைப்பு. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், வலா தக்துலு அன்ஃபுஸகும், உங்களை நீங்களே கொன்று விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த வசனத்திற்கு அருமையான தஃசீருடைய உலமாக்கள் மதுபானங்களை பற்றி பேசக்கூடிய வசனமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், மதுபானத்தை அருந்தவர்கள் இன்றைக்கி மருத்துவ உலகம் சொல்லுது, கல்லீரல் மண்ணீரல் எல்லாமே அவர்களுக்கு செயலிழந்து ஒரு 70 வயது 60 வயது வாழ வேண்டியவர்கள் சொற்ப வயசிலேயே இறைவனிடத்தில் போய் சேர்கிறார்கள் என்ற செய்தியெல்லாம் மருத்துவ குறிப்புகள் தருகிறது. குர்ஆனும் அதை உண்மைப்படுத்துவது நமக்கு தெரிகிறது. அருமைக்குரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். முதல்ல நம்ம ஏன்னு சொன்னால், அல்லதி ஹலக்கல் இன்சான, மனிதனை படைத்து ஆடு மாடு ஒட்டகங்களை மாதிரி மிருகங்களை மாதிரி ஹயவான்கள் மாதிரி அல்லாஹ் விடலை. வஸய்யனஹு பில் அக்லி, அல்லாஹ் அறிவை கொண்டு நம்மளை அழகுபடுத்தி இருக்கிறான். வஷர்ரஃபு பில் ஈமான், நாமெல்லாம் முஸ்லீம்களாக இருக்கோம், மூமீனாக இருக்கோம், முவஹிதீன்களாக இருக்கோம், தௌஹீத்வாதிகளாக இருக்கோம். ஈமானை கொண்டு நம்மளை சிறப்படுத்தி இருக்கிறான். நமக்கு இறைவன் நம்ம கட்டளையிட்டது என்ன? மூமீன்களுக்கு அமரனா பில் பிர்ரி வல் இஹ்சான், நன்மையை செய்யுங்கள், பிறருக்கு உபகாரம் செய்யுங்கள், யாருக்கும் தீங்கு செய்யாதீங்க, உங்களுக்கும் தீங்கு செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான். வனஹானா அனில் ஃபுசூகி வல் இஸ்யான், அதாவது தீமைகளையும் பாவங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தடுத்திருக்கிறான். அதுபோலவே வான் குல்லி மா யதுர்ரு பில் உகூலி வல் அப்தானி, மனிதனுடைய அறிவை எதெல்லாம் மங்கச் செய்யுமோ, மனிதனுக்கு எதெல்லாம் உடலுக்கு கேடு தருமோ அனைத்தையும் அல்லாஹ் தடுத்திருக்கான். அதனால மனிதனுக்கு என்னென்ன வருகிறது? மசாயிபி, மது அருந்துவதனால, போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதனால அல்லாஹ்வுடைய அந்தஸ்து எப்பவும் குறைய போவதில்லை. கேடு யாருக்கு, முசீபத் யாருக்கு? யார் அருந்துகிறார்களோ அவர்களுக்குத்தான் துன்பங்கள் இருக்கிறது. அதை குடிக்கும் போதே பாருங்க, அதை குடிக்கும் போது கண்ணை பொத்திட்டு கசக்கிறது என்னமோ தெரியல. அல்லாஹ் தாலா நம்மளெல்லாம் காப்பாற்றிட்டான். ரப்புக்கு தான் பெரிய நன்றி சொல்லணும். உயிர் பிரியும் வரை அதுலேருந்து நம்ம காப்பாற்றணும். அதோடைய வாடகை வேணால் நம்ம நாட்டில் பஸ்ஸில் போகும்போது பக்கத்தில் வரும்போதெல்லாம் தெரியும், அந்த அளவுக்கு நாத்தம் அடிக்கும். அல்லாஹ் காப்பாற்றணும். குடும்பங்கள் மனைவிமார்கள் எப்படி வாழ்கிறான்னு தெரியல. குறிப்பாக நான் முஸ்லீம்களுக்கு மத்தியில் இல்லை, நம்மளிடத்துல இருக்குது. நம்ம இடத்துல முடாக்குடிகள்லாம் இருக்கான். ஆனால் ஜும்மாக்கெலாம் வர்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ், அங்கே நம்ம சுத்தமாக இருப்போம். காரணம் என்னென்னு சொன்னோன்னா, இங்கே வந்து தடை செய்யப்பட்டாலும் கூட கண்ணை குத்தி காதை குத்தி கொண்டு வருவாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? சமீபத்தில் கூட போன வாரம் ஒரு தலபாத்து பைக் ஓட்டுறவங்க வந்து குடிச்சிட்டு ஓட்டினதுனால தூக்கிட்டாங்க. இப்படியெல்லாம் இங்கே தடை செய்யப்பட்டாங்க, எப்படியோ வருது, தயாரிக்கிறாங்க. ஆனால் மின் முசீபா, அவர்களுக்கு துன்பங்கள் இருக்கிறது. குடிப்பவர்களுக்கு, குடிகாரர்களுக்கு வயலார் கேடுகள் இருக்கிறது. துனியாவில் தான் உடம்பு எல்லாம் மோசமாயிடும். ஃபித்னன் துயரங்கள் இருக்கிறது. வாஃபாத்தின் பேரழிவுகள் இருக்கிறது என்ற செய்தியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலையும் பதிவு செய்கிறான். ஆனால் இதனால் நிறைய குடும்பங்கள் நடுத்தருக்கு வந்திருக்கு. நான் சொல்லி தேவையில்லை, உங்களுக்கு கற்பனையில் ஜும்மாவில் வந்துடும், யாருக்கும் தெரியாமல் இருக்காது. நம்ம கண்ணை பொத்திட்டு வாழலை. ஏன்னா நடுத்தருக்கு வந்திருக்கு. நல்ல சம்பாத்தியம் பண்ணுறாங்க, பயங்கரமான சம்பாத்தியம், குடிச்சே அழிச்சு கட்டிடுறாங்க. ஆனால் அதுபோல் நமக்கெல்லாம் தொழில் இல்லாமல், ஒரு சரியான உத்தியோகம் இல்லாமல் தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் கஷ்டப்பட்டு. ஆனால் அங்கே இருந்தால் நம்ம வருவோமா? வரமாட்டோம். குடும்பம், கோத்திரங்கள், மக்கள், நமக்கு அவ்வளோ பெரிய சுகாதாரங்கள் நமக்கு அங்கே கிடைக்குது நம்ம நாட்டில். ஆனால் அல்லாஹ் தொழிலை கொடுத்துருக்கான். நமக்கு தெரிஞ்ச குடும்பம், நல்ல பிரபல்யமான மெயின் ரோட்டில் ஹோட்டல் இருக்குது. அந்த ஒரு சந்ததிக்கு பின்னால் அவன் குடிச்சே காடாகி கடைசியில் அந்த ஹோட்டலை வேற ஆள் கையில் கொடுத்து, முஸ்லீம்கள் தான், நல்ல நம்ம அப்துல் ரஹ்மான் அப்துல்லா என்ற பெயர் வைத்த முஸ்லீம்கள் தான். ஆனால் வேற ஆளை கையில் கொடுத்து தினசரி 3000 ரூபா வாடகை வாங்குறாங்கன்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு லாபத்தை எட்டி தரணும்? இந்த மாதிரி கொடுத்தும் எல்லாம் என்ன செஞ்சிடுவான்? சோதிச்சிடுவான். இது மதுபானத்தினால. இதுபோல கசீரம் என முஜ்தமிஆத், எத்தனையோ சமுதாயங்கள் இதில் மூழ்கி நாசமாகி பயங்கரமான மோசத்தில் இருக்குது. வந்தஷரத் பி சபபில் ஜராயிம் வல் ஹத்தியாத், இதனால் குற்றங்கள் நிறைய இருக்குது. என்ன நம்ம நாட்டில் முதல்வர், புதுசாக வந்த முதல்வர் என்ன சொல்கிறாரு? அதாவது அவங்களால அவ்வளோதான் சொல்ல முடியும்.
வணக்க வழிபாடுகள் இருக்கக்கூடிய இடங்களிலேயும், பொதுமக்கள் போகக்கூடிய இடங்களிலேயும், காலேஜ் ஸ்கூல் அதை மட்டும் தான் தவிர்ப்பாங்களாம். மற்ற இடத்துல போய் நல்ல போய் குடிங்க, ஏன்னா முடியாது, இல்லைன்னா அடுத்த நாள் அவர் முதல்வராக இருக்க முடியாது. அருமைக்குரியவர்களே, குற்றங்களும் நிறைய விபச்சாரங்களும், இதனால திருடுகளும், இதனால கற்பழிப்புகளும், இதை கொண்டு தான் நிறைய நடக்கிறத பார்க்குறோம், அன்றாட காட்சியாக பார்க்குறோம். அதனால தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலேயே இது தடை செய்து வைத்திருக்கிறான் என்ற செய்தியை நம்ம பார்க்குறோம். வல் முஹத்திராத்தி கசீரம் என மவார், இது உடலுக்கு பயங்கரமான தீங்கு இருக்குது மட்டுமில்லை, ஹலாக்காகிறதுக்கு, நாசமாகிறதுக்கு இதுவே காரணியாகிறது. எது? மதுவே காரணியாகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். வத்தமார், அழிந்து போவதற்கும், குடும்பமே நடுத்தருவதற்கும் இதுதான் பேரழிவை ஏற்படுத்துகிறது. இதோட நின்றுலங்க. மஜிபலத்துல் சஹத்தில் ஜப்பார், அதாவது அடக்கி ஆள்றான அந்த அல்லாஹ், அவனுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே வர்ணிக்கிறான். ஏன்னா தவிர்த்து கொள்ளுங்கன்னு சொன்னான். இவங்க போகக்கூடிய இடம் என்ன தெரியுமா? நரகம் தான். இவங்க போகக்கூடிய இடம் நரகம். யாரு? மது அருந்தக்கூடியவர்கள், போதை வஸ்து சாப்பிடக்கூடியவர்கள் போகக்கூடிய இடம் மறுமையிலே அவங்க நிம்மதியாக இருக்க முடியாது. ஃபொய்ய துஃப்ஸிதுல் அக்ல வத்தீன, இது என்ன செய்யுதுன்னு சொன்னா, அதாவது அறிவையும் போக்கியது, மார்க்கத்தை விட்டு நம்மளை என்ன செஞ்சிருது? தூரமாக்கியது. ஒரு குடியான மார்க்க பக்தியிலே இருப்பானா, அவன் நிலைமை என்னன்னே எனக்கு தெரியாது, அவன் குடும்பம் என்னன்னே தெரியாது. ஆனால் இப்படி பார்க்கிறோம். இதை இதனால எவ்வளோ பெரிய சீரழிவுன்னு சொன்னா, அத்லஃபத்து மின் அம்வால், பொருளாதாரம் பயங்கரமாக வீணாகுது. சாப்பாடு இல்லாமல் இருந்தவனை தவிர குடிக்காமல் இருந்துடக்கூடாது. அவனுக்கு எப்படி வயிறுக்கு, அதாவது அறுபட்டாலும் சரிதான், அவன் குடிக்காரன் எக்காலத்தில் நம்ம என்ன செய்ய முடியாது, எப்படியா திருடியாவது என்ன செய்வான், குடிக்க வேணும்னு நினைப்பான். ஒரு சாத்து பீர் சபபியா மின் அகவால், அவங்க நிலைமையெல்லாம் பாருங்க, மஜ்னூன் மாதிரி ஆயிடுறாங்க, பைத்தியக்காரமாக ஆயிடுறாங்க. எப்பொழுதும் போதையில் இருக்கக்கூடியவர்கள். வஹதரத், அதாவது இன் தாக்காத், அவங்களுடைய உடலில் உள்ள வலிமை பாருங்க, மற்றவங்களுக்கு இருக்க மாதிரி சக்தி என்ன செய்யாது, இருக்காது. அப்போ சக்தியெல்லாம் இழந்துடுறாங்க. ஒல்லையாத்து மின் அவுகாத், நேரங்களும் வீணடிக்கப்படுது. குடிச்சு போட்டு அவன் என்ன வேலையாக செய்ய முடியும்? ஒன்று தெருவில் மறந்து கிடப்பான், இல்லை வீதியில் மறந்து கிடப்பான், ரோட்டில் மறந்து கிடக்கிறான், அல்லது வீட்டில் மறந்து கிடப்பான். எனவே இதை கவனிக்க இஸ்லாம் எப்படி சொல்லுங்கன்னா, உந்துரு, மக்களை சிந்தியுங்கள், இலா மா சப்பப்துஹு மின் அஹ்தாஸின் தஸய்யாரா, இன்னைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய பெரும் சாலை விபத்துகள் பெரும்பகுதி 1% தவிர இதனால் நடக்குது சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் இது போல மதுபானங்கள் அருந்துவதனால தான் உலகத்தில் நடக்கக்கூடிய பெரிய பெரிய விபத்துகள் நடப்பதை நம்ம என்ன செய்கிறோம், காட்சியாக நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம், கேட்குறோம். அது மட்டும் இல்லை, நம்ம நாட்டில் பெரும்பகுதி அதாவது வாகனத்தை ஓட்டக்கூடியவர்கள், பைக்கை ஓட்டக்கூடியவர்கள், ஆட்டோ ஓட்டக்கூடியவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, அரசாங்க பஸ்ஸு ஓட்டக்கூடிய வரைக்கும் மதுவில் தான் என்ன செய்கிறாங்க, மூழ்கிட்டு தான் ஓட்டுறாங்க. அப்போ தான் அவங்களால ஓட்ட முடியுமா? அதுபோல் இந்த விபத்துகளை மட்டும், சாலை விபத்துகளை மட்டும் ஏற்படுத்தலை, இதனால் குடிகாரர்கள் தாய் என்று கூட பார்க்காமல் தன் தாயே கொலை செய்கிறார், தந்தை என்று பார்க்காமல் தன் தந்தையை கொலை செய்கிறார், தன் குழந்தை என்று பார்க்காமல் குழந்தையை கொலை செய்கிறான், தன் மனைவி என்று பார்க்காமல் மனைவியை கொலை செய்கிறான். இப்படியாக இவர்களுக்கெல்லாம் மேலாக அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களை கூட அவன் கொலை செய்வதை பார்க்கிறோம். இதோடு நின்று இல்லைங்க. இந்த கொத்துபால தந்த பேப்பரில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், எத்தனையோ குடும்பங்கள் அனாதையாயிருது. ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகள் குட்டிச்சு நாசமாகி இவன் போயிடுறான், அதுக்கு பிறகு என்ன செய்யுது, அனாதையாகிறது. வாதல்லத்து நஃபூசின், அவன் குடிக்கக்கூடிய காலத்திலேயே அவனை எப்படி வரணுமா, அவன் குடிக்காரன். இன்னைக்கு உட்காந்து டிவியில் நேர்பட பேசுன்னு சொல்லிட்டு டைம் பாஸ் பாருங்க, அரசியலை பேசுவானோ, ஒன்றும் கிடைக்கலன்னா வேறு எதாவது பேசுவானோ. அதில் சொல்கிறாங்க, இவனையும் குடிக்காரன்னு சொல்லுவானே, மது விரும்பிகள்னு சொல்லுங்களாம். அந்தளவுக்கு மோசமாக என்ன செஞ்சுட்டு நம்ம நாடு முன்னேற்றத்தில் போயிட்டு, எல்லாம் பாதுகாக்கணும். எனவே அருமைக்குரியவர்களே, அவங்களே எழுதியிருக்காங்க, அந்த மதுபான பாட்டில் இருக்குல்ல, குடியை கெடுக்கும். அதை பார்க்குறானா பார்க்கலையோ, அதை பார்த்தான்னு சில வயிற்றில் என்ன செய்யலாம், ஊற்றிடலாம்.
எனவே அருமைக்குரியவர்களே, இந்த குடியை கெடுக்க மட்டுமில்லை, நாட்டையே ஹஜமாக்கிறது. குடிகாரன் தான் நாட்டையே ஆள்றாங்க நம்ம நாட்டிலலாம். எனவே அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையாக கண்டிச்சிருக்காங்க. பின்னால் சொல்கிறேன், அல்லாஹ்வும் கண்டிக்கிறான். ஹசன் பஸ்ரி இமாம் ஹிஜ்ரி 21 வாழ்ந்தாங்க. தாபி அவங்கள தான் அரபுலகத்தில் பெரிய தாபியங்களே, கல்விக்கும் சரி உபதேசத்துக்கும் சரி அவங்கள தான் பெருசாக அவங்கள பேசுவாங்க. ஏன்னா அவங்க சஹாபாக்களை பார்த்தவங்க. தாபியங்களில் பெரிய ஆள் ஹசன் பஸ்ரி இமாம். எந்த அளவுக்கு சொன்னா, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி வீட்டில் வாழ்ந்தவங்க. அவங்க உம்மா அடிமையாக இருந்ததுனால அப்படி பின்னால் அடிமை விடுதலை செய்யப்பட்டது. அவங்க வீட்டில் வாழ்ந்தவங்க. அந்த அளவுக்கு கல்விமான். அரபு உலகத்திற்கு இன்றைக்கு அவர் தான் பெரிய இபாதத்துக்கும் சரி, கல்விக்கும் சரி, தக்வாவுக்கும் சரி உலமாக்கள் அவர் தான் எடுத்து காட்டுவாங்க. அரபு உலமாக்கள் அவங்க சொல்கிறாங்க, ஹசன் பஸ்ரி இமாம், லவ்கானல் அகலு, கற்பனைக்கு, பேச்சுக்கு, வாதத்திற்கு, லவ்கானல் அகலு இஸ்தரா, அறிவு மட்டும் வாங்குவதா இருந்தால், அறிவு கடையில் விற்கிதுன்னு வைங்களேன், எங்கிட்ட அறிவு இருக்குது, இந்த அறிவு வாங்க முடியாது நமக்கு தெரியும், அறிவு மட்டும் காசு கொடுத்து வாங்குவதா இருந்தால், இஸ்தரா தகாலன் நாசுஃபி சமணி, அதை விற்கிறவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, விலையை அதிகமாக, ஏன்னா கிடைக்காத பொருள் இல்லை உலகத்தில், எங்கிட்ட மட்டும் இருக்குன்னு வைங்களேன், நம்ம கூட சண்டை கேட்போம், அறிவு என்ன கடையில் போய் வாங்க முடியும் கேட்போம், முடியாது. ஆனால் அதனுடைய விலையை என்ன செய்வாங்க, மதிப்பிட முடியாத அளவுக்கு விற்றுருவாங்க. அறிவு என்ன செய்ய முடியாது, விலை கொடுத்து வாங்க முடியாது. ஆனால் மனிதன் என்ன செய்கிறான்னு சொன்னான்னா, பல் அஜிவு, எனக்கு ஆச்சரியம் என்ன என்று ஹசன் பஸ்ரி இமாம் சொல்லக்கூடிய நேரத்தில், மிம்மை எஸ்ஸரி பி மாலிகி, தான் சொந்த காசை கொடுத்த செய்துவான், அறிவை என்ன செய்யலாம், இலக்க செய்யலாம், பாலாக்குறான். இதை பார்த்து நான் ஆச்சரியப்படுறேன்னு சொல்லி ஹிஜ்ரி 21 சொன்னாங்களாம். இப்போ பார்த்தோன்னா அவ்வளோதான் கதி. அப்பவுமே என்ன செஞ்சுருக்கு, உலகத்தை பார்த்துருக்காங்க. எனவே எப்பொழுது மதுவை அருந்துகிறானோ மத்தாமா ஃபக்கத் ஆக்கலு, முதல்ல என்ன செஞ்சோம், அவன் அறிவு போயிடும். அறிவு என்ன செஞ்சோம், செயலெடுக்கணும். அதனால் சொல்கிறோம், குடிகாரம் பேச்சு, கிராமத்தில் சொல்லுவாங்களே, குடிகாரம் பேச்சு விடிஞ்சாலே போச்சு, நைட்டு ஃபுல்லாக உளருமா. இப்போ அந்த காலத்தில் நைட்டில் குடித்தோம், காலைல ஃபஜ்ர்லேயே குடிக்க ஆரம்பிச்சிடறானோ. அதனால் கடை கொஞ்சம் லேட்டாகி திறக்க சொல்லியிருக்குது. லேட்டாகி திறக்க சொன்னால் பிளாக்கில் விற்பங்கிறாங்க, ஒன்றும் செய்ய முடியல. அதாவது மத்தாமா பக்கத்து அக்கலுகு, அவன் அக்கல் என்ன செஞ்சது, புத்தி இழந்து போயிடுறான். அப்சத, உலகத்தில் ஃபசாதாக்குறான். ஒபகா, அழிச்சாட்டியம் செய்கிறான். ஒஹர்ரப, நாடையை துண்டாக்கிறான். ஒத்தகா, அழிச்சாட்டியம் செய்து மட்டுமல்லாமல் வல்ஹக பில் ஆஹரீன பில் வரல், அவ்வரல், பிறருக்கு என்ன செய்யறான், இடைஞ்சல் செய்யறான். அவனும் நிம்மதியாக இல்லை, பிறரையும் நிம்மதியாக இருக்கவில்லை. வாதா முஜிமா ஷர், பாவங்கள் அனைத்திற்கும் தலைமை இதுதான், மதுதான் என்பதை இஸ்லாம் சொல்லி காட்டுது. பயங்கர டேஞ்சரானது என்று சொல்லி காட்டுது. குடிகாரனுடைய அளப்பறையெல்லாம் பாருங்கள். நம்ம நாட்டில் நம்ம வாழ்ந்துட்டு தான் இங்கே வந்திருக்கோம். ஆனால் இங்கே கொஞ்சம் சேட்டை ரொம்ப கம்மியாக இருக்கும், பார்க்க முடியாது, உடனே தூக்கிட்டு போயிடுவாங்க. அரபு நாட்டில் தடை செய்யப்பட்டிருக்குது, நம்ம நாட்டில் அனுமதிக்கப்பட்டிருக்கு. அல்லாஹு அக்பர். அவங்க அளப்பறையெல்லாம் பார்த்தேன்னு சொன்னால் மஜ்னூனோட, பைத்தியக்காரனோட கேவலமாக இருக்கும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் பஸ் ஸ்டாண்டு, திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டு, மக்கள் கூடுற இடம், பட்ட பகல், போலீஸ் அதிகாரி யூனிஃபார்ம்லே இருக்கிறார். மதுவை குடித்ததுனால தள்ளாடி மக்கள் போகிற இடம் வர இடம், பஸ்ஸில் இங்கே போகிறாங்க பெண்கள் ஆண்களும் நின்றுட்டு சிறுநீர் அடிக்கும். இப்போமா இருந்தால் மீடியா வந்துருச்சு, உடனே டக்குன்னு எடுத்து போட்டுட்டு மறுநாள் அவருக்கு வேலையை எடுத்துருவாங்க. ஆனால் அந்த மாதிரியெல்லாம் என்ன செஞ்சுருக்கோம், பார்த்துருக்கோம். அதை விட இந்த ஹோட்டல் நம்ம நாட்டில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க உயிரை கையில் தான் வச்சுருப்பாங்க. ஏன்டா குறிக்கானா நம்ம இடத்துக்கு சாப்பிட வரான்னு இருப்பாங்க. கேஷியராக இருந்தவங்களுக்கு தெரியும், சப்ளை பண்ணுறவங்களுக்கு தெரியும். என்ன செய்வாங்க தெரியுமா, போதை நல்ல தலைக்கு மேலே எடுத்து சாப்பிட வருவான். எல்லாம் அங்கே தலைகீழ இருக்கும், கிளாஸ் ஒரு பக்கம் தலையில் இருக்கும், சாப்பாடு இங்கே அங்கே போகும். அதோடு நின்றுட்டா பரவாயில்ல, சூப்பராக பேசுவான். சூப்பரான என்ன, அவனுக்கு சூப்பர். என்ன செய்வான்னா, ஏன் பொண்டாட்டி தான் ஓம் பொண்டாட்டி, ஓம் பொண்டாட்டி தான் ஏன் பொண்டாட்டி, அப்படி பேசுவான். அதை பார்த்து சிரிச்சவனை பார்த்து என்னடா அப்படின்னு சொல்லி கத்தியை தூக்குவான், அறுவாடை தூக்குங்கிறான். இந்த மாதிரி மோசமான சூழ்நிலை. அதுபோல் நம்ம பார்க்குறோமே, கதவு இங்கே இருக்கும், செவுத்தில் போய் நின்றுட்டு கதவை துறை என்ன செய்வான், மனைவியை அடிக்கிறான், தட்டுறான், மனைவி செருப்பால் அடித்து உள்ளவா, கதவு இங்கேலாம் இருக்குது அப்படின்னு கூப்பிடக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்குறது. இதெல்லாம் என்ன செய்யுது, புத்தி என்ன செய்யுது, மழுங்கடிச்சு மஜ்னூன் மாதிரி ஆக்கியது. இதுதான் இமாம் ஹசன் பஸ்ரி என்ன செஞ்சாங்க, சொல்லி காட்டினாங்க. எனவே ஒ ஷர்ரு மின் ஹாதியில் ஹம்ராத்தி,
அனைத்து மதுபானங்களும் போதைப் பொருட்களும் ஹராமாக்கப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹ் முத்தாயிபா சொல்லிட்டு போயிட்டாங்க. இதில் முஹத்தராத் என்று சொன்னால் போதை தரக்கூடிய எல்லா பொருட்களையும் எடுத்துக்கணும். ஹம்ர் என்று சொன்னால் மதுபானத்தை எடுத்துக்கணும். அது டேப்லெட் மூலமாக வந்தாலும் சரி தான். இப்போ சொல்கிறாங்களே ஐஸ்ன்னு சொல்கிறாங்களே, கடுமையான போதையை கொடுக்குமா, அது எழுதுகிறாங்க, கடுமையான புத்துணர்ச்சியை கொடுக்குமா. அதுக்கு பிறகு அவனை கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழக்க செய்து அவன் ஞாபக சக்தியெல்லாம் இழந்து அவன் பற்கள்லாம் அழிவு போய் வாயே அழிவு போகக்கூடிய அளவுக்கு ஆயிடுவான்னு சொல்லி என்ன செய்ய எழுதுகிறாங்க. அதெல்லாம் மக்கள் என்ன செய்யலை, பார்க்குறது இல்லை. அவங்களுக்கு தேவை கொஞ்ச நேரம் சுகம். அதுபோல் மசாஹியா பவுடர் சொல்கிறாங்களே, அதுவும் முஹத்தராத்தில் உள்ளது. ஊசியை போட்டு போதை ஏற்றுறாங்களே, அதுவும் தடை செய்யப்பட்டது என்பதை நாம் ஹதீஸ் ரீதியாக நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம். ஏன்னா 5 விஷயம் சொல்கிறாங்க. மது அருந்து விட்டால் 5 உடனடியாக இழந்து விடும். போதை ஏறின உடனே 1 அறிவை இழந்துடுறான், 2வது பொருளாதாரத்தை இழந்துடுறான், அப்புறம் மான மரியாதை போயிடுது. பாருங்கள், பண்டிகை காலங்களில் ரொம்ப ட்ரெஸ் புத்தாடை அணிஞ்சி நல்ல ட்ரெஸ்லாம் போட்டு அவள் கையில் வாட்சியெல்லாம் போட்டு நல்ல அலங்காரமாக பண்டிகை காலத்தில் பார்க்கலாம் இருப்பான். கரெக்டாக ஒரு 10 மணி 1 மணி ஆகிட்டோன்னா சாப்பாடுக்கு பின்னால் சாக்கடைக்குள்ளே கிடக்கும், ஈமக்காத கிடக்கும். நல்லா பாதுகாக்கணும். மரியாதை கண்ணியம் போயிடுது. முஸ்லீமாக இருந்தால் தீனும் என்ன செஞ்சிருது, போயிடுது. அதுபோல் நஃப்ஸ் அவனே அழிஞ்சு போயிடுறான் என்ற செய்தியையும் சொல்லி காட்டுறாங்க. அதனால தான் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. புகாரி முஸ்லீமில் பல கிதாபுகளில் வருது. கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் சொன்னாங்க, குல்லு முஸ்கின். பெருமானார் பாருங்கள், ஜவாமில் கல்மி, ஒரு வார்த்தை சொன்னால் நிறைய அர்த்தங்கள் எழுதலாம், லாரியில் ஏற்றிட்டு போகலாம், அந்தளவுக்கு வியாக்கியானம் எழுதலாம். ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கொடுக்கப்பட்டவங்க தான் அல்லாஹ்வுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிரத்யேகமாக நபிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால எப்படி ரத்தனமாக சுருக்கமாக சொல்கிறாங்க பாருங்க. குல்லு முஸ்கின், ஒவ்வொரு போதை தரக்கூடியதும் ஹம்ருன், மதுபானமே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதுவாகும் என்று சொன்னார்கள். குல்லு முஸ்கினின், ஒவ்வொரு போதை தரக்கூடியதும் ஹராமுன், தடுக்கப்பட்டிருக்கு என்று சொன்னார்கள். மன் ஷரிபல் ஹம்ர ஃபித்துனியா, யார் உலகத்தில் மதுவை அருந்தினார்களோ ஹுரிமஹா ஃபில் ஆஹிரா, மறுமையில் அவருக்கு என்ன செய்யப்படும், தடுக்கப்படும். மறுமையில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த மது இருக்குதே, அது போதையே வராத அந்த மதுவை அல்லாஹ் என்ன செஞ்சிடுவான், தடுத்துடுவான். உலகத்தில் யார் யாரெல்லாம் குடித்தாங்களோ தௌபா செய்யணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குடித்தவர்களை நாளை மறுமையில் அவன் கொடுக்கக்கூடிய அந்த மது இருக்கிறதே அது கிடைக்காம போய்விடும் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார் என்பதை முஸ்லீம் ஷரீஃபில் நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம். பாருங்களேன், மதுவுனால சிகார் சின்ன பசங்களும் கெட்டு போயிடறாங்க. வாலிபர்களை கேட்கவே தேவையில்லை. பெரிய வயசு தள்ளாடி நாளை சாவர மாதிரி இருக்கான், அவனா இன்னைக்கு குடிச்சுதான் சாவுங்கிறான். பெண்களும் சேர்ந்து இதில் என்ன செய்கிறாங்க, மூழ்கிறாங்க. அல்லாஹ் காப்பாற்றின இந்த சமுதாயத்தை. ஆனால் எப்படிப்பட்ட சமுதாயம் நம்ம இருந்தோம்னு சொல்லி குர்ஆன் சொல்லி காட்டுது. அல்லது ராயினா இரியக்குல் ஹம்ர, அல்லாஹ் மதுவை ஹராம் என்று தடுத்த உடனேயே சஹாபாக்கள் மதீனாவுடைய வீதியில் அப்படியே பீப்பாய் கொட்டினாங்க. ஓடிச்சு, மது ஓடிச்சு. அப்படிப்பட்ட குர்ஆன் அந்த மாதிரி அது சபபு நுஸூல வர்ணிக்குது. இந்த வசனம் எப்பொழுது இறங்கியது வர்ணிக்குது. ஆனால் இன்னைக்கும் நாம் முஸ்லீமாக உட்காந்துட்டு குர்ஆனை ஓதுகிறோம், தெரிகிறோம், பயான்களை கேட்குறோம். ஆனால் இந்த மாதிரி பாவங்களை நம்முடைய குடும்பத்தில் நம்மகிட்ட இல்லாட்டாலும் கூட நமக்கு மாமானோ மச்சானோ சொந்தமோ பந்தமோ தெருக்காரங்களோ மஹல்லா வாசிகளோ பார்க்கலாம். அல்லாஹ் காப்பாற்றணும். அல்லாஹ் ஹராம் என்று சொல்லிய உடனேயே அவ்வளவு மதுவை மதீனாவுடைய வீதியில் என்ன செஞ்சாங்க, கொட்டினார்கள் என்பதை செய்தியே குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு என்ன செய்து காட்டுது. எனவே அருமைக்குரியவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட நெடிய ஹதீஸில் சொல்லி காட்டுறாங்க. கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மது உலகத்தில் யார் அருந்துகிறார்களோ அவர்களை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அவர்களுக்கு மறுபடியும் தண்டனை என்ன தெரியுமா, அறுப்புன் அகலுன்னார். மதுவை உலகத்தில் அருந்ததுனால நாளை மறுமையில் தண்டனை முஸ்லீம் ஷரீஃபில் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நரகத்தில் உள்ளவர்களுடைய வேர்வை தண்டனை ஊற்றப்படுமா. அல்லாஹ்வே உடன்படிக்கை செஞ்சிட்டான், நான் இப்படி தான் செய்வேன். உங்களுக்கு தண்டனைனா நரகத்தில் கிடக்கிறாங்களே அவங்க வேர்வை வடியுமே, அதுதான் உங்களுக்கு நீராக ஊற்றப்படும். அல்லது அவர் உசாரத்துன், அதாவது நரகத்தில் உள்ளவர்களுக்கு நெருப்பில் இது போயிட்டு சீல் வருமே, அதை தான் என்ன செய்யும், உலகத்தில் மதுபானம் குடித்தவர்கள், மதுவை அருந்தியவர்கள், மது பொருளுக்கு அடிமையானவர்கள், சாப்பிட்டவர்கள், அதுதான் தண்டனை என்ற செய்தியும்
நபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. எனவே அருமைக்குரியவர்களை நாம் என்ன நினைக்கிறோம், இந்த தலைப்புக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறோம். எல்லாம் காப்பாற்றணும். நம்ம ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒவ்வொரு ஆளும் அவங்க குடும்பத்தை கவனிக்கணுங்கிறாங்க. நம்ம இங்கே பிழைக்க வந்துட்டோம், அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல. நாட்டில் நம்ம பொறுப்பு கீழே உள்ளவங்க. அதனால் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த தலைப்புக்கு நமக்கும் சம்மந்தம் இருக்க முடியாது. நம்ம குடும்பத்தில் எவனா மாட்டிக்குவான், நம்ம குடும்பத்தில் எவனா மாட்டல. அப்படிலாம் நீங்கள் சொல்கிறதான் தவங்க. நாங்கள் எல்லாமே மார்க்கத்தில் இருக்கோன்னு சொல்கிறாங்க. கூட நம்ம ஜமாத்தை சேர்ந்தவங்க, தெருவை சேர்ந்தவங்க, இது சேர்ந்தவங்க, கொள்கைவாதின்னு சொல்கிறான். அது சும்மா லேபிள். கொள்கை என்ன செய்யணும்? உள்ளத்திலே இருக்கணும். கொள்கை என்ன ஃபோட்டோ போட்டு காட்டுறதா? இந்த ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தோடனே அங்கேயே பாலாக்குறாங்க பாருங்கள். எல்லோரும் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தோடனே மாலையத்துக்கு போட்டு ஆலிம்களும் சரி ஆலிமெல்லாம் சரி வீடியோ போட்டு நாங்கள் ஹஜ்ஜு உம்ராலாம் செஞ்சுட்டு வந்துட்டோம். தெரு முழுக்க மாப்பிளையை மாறி அந்த காலத்தில் மாப்பிளையை தெருவழியை சுற்றுனாங்க. இப்போ ஆஜிகளை உம்ரா செஞ்சவங்க சுற்றி பாலாக்குறாங்களா? அது மாதிரி லேபிள் ஓட்டுறதா? இல்லை. தக்வா என்பது உள்ளத்தில் இருக்கணும். எனவே அருமைக்குரியவர்களே, இந்த மதுவில் இருந்து நம்மளை சார்ந்தவரையும் ரப்பல் ஆலமீன் காப்பாற்ற வேண்டும் என கூறி முதல்வரை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத் ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத். யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைஸிர். மதுவை பற்றி குர்ஆனில் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் பேசிட்டு வரோம். சூரத்துல் பக்ராவிலே இருக்குது. பல்வேறு இடத்துல அல்லாஹ் பேசுகிறான். அதில் ஒரு வசனம் தான் யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை விசுவாசிகளே சொல்லி அழைக்கிறான். முஸ்லீம்கள் தானே கட்டுப்பட முடியும் அல்லாஹ்வுக்கு. இறை விசுவாசிகளே, இன்னமல் ஹம்ரு, நிச்சயமாக மதுவும், வல் மைசிரு, சூதாட்டமும், வல் அன்சாபு, நிற்க வச்சு அந்த காலத்தில் வணங்குறாங்க இல்லையா சிலைகளை, அதுவும் நட்டப்பட்டு சிலைகளை வணங்குறாங்களே, அதுவும் எதோடு அல்லாஹ் சேர்க்குறான் பாருங்கள். மதுவை அந்த சிறுக்கோடு அந்த சிலைகளோடு சேர்க்குறான். அதுவும் வல் அஸ்லாம், அந்த காலத்தில் குறி பார்ப்பாங்களாம், அம்பு வச்சு குறி பார்ப்பாங்களாம். அதுவும் ரிஜிசுன், அருவருப்பானது. மின் அமல் ஷைத்தான், யாருடைய வேலை? ஷைத்தானுடைய வேலையில் உள்ளது. எனவே ஃபஜித்தனிபூஹு, இவைகளை தவிர்த்து கொள்ளுங்க என்று அல்லாஹ் முடிச்சுட்டா பரவாயில்ல. லஅல்லக்கும் துஃப்லிஹூன், அப்போ தான் நீங்கள் உருப்படுவீங்க, வெற்றி பெறுவீங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். வெற்றி பெறக்கூடும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சொல்லிட்டு அடுத்த வசனத்திலே ரஹ்மான் சொல்லி காட்டுறான், இன்னமா யிரீது ஷைத்தானு, ஷைத்தான் நாடுவதெல்லாம் அன்யூக்கிய பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் அவன் இது நிகழ்த்துன்னு நினைக்கிறான். என்ன நிகழ்த்துன்னு நினைக்கிறான்? அதாவதுனா விரோதத்தையும், வல் பக்லான வெறுப்பையும். மது குடித்தவன் என்ன செஞ்சிருது? கலவரம் கலாட்டா அது கோயில் திருவிழான்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க, ஒழுங்காக தான் போகும். கடைசியில் என்ன செய்யும்? மது அருந்ததுனால ஒருவருக்கு அடித்து கொண்டார் என்ற செய்தியை நம்ம என்ன செய்யணும் பார்க்குறோம். அல்லாஹ் காப்பாற்றணும். அதுபோல் வல் பக்லா, கோபத்தை ஏற்படுத்துகிறான். ஃபில் ஹம்ரி, அது என்ன தெரியுமா? மது அருந்ததுனாலையும், வல் மைஸ்ரி, சூதாட்டத்தினாலையும் இது ஏற்படுது. அதோடு நின்றல. ஒய் சுத்தக்கும் அந்திக்கிறில்லா, அல்லாவை பற்றி மறக்கடி செய்யணும். நிறைய குடிகாரரை பாருங்களேன், ஜும்மாவே இல்லாமல் இருக்காங்க. முஸ்லீம் தெருக்களில், அது கிராமங்கள்லாம் போனால் அல்லாஹ் காப்பாற்றணும். ரொம்ப மோசமான சூழ்நிலையை என்ன வச்சுக்கிறோம் பார்க்குறோம். ஒய் சுத்துக்கும் அந்திக்கிறில்லா, அல்லாவை பற்றி நினைவு கூறாமல் மறந்துடுறாங்க. ஒய் சுத்துக்கும் அந்திக்கிறில்லா, அல்லாவை நினைவு கூற அந்த சைத்தான் தடுக்கிறான். வாணி சலா, கேட்கவே தேவையில்ல. தொழுகை பற்றி, தொழுகைன்னு ஒன்று செஞ்சிருது, உங்களை ஞாபகம் மறக்கடிக்க செஞ்சான் செய்தான் தடுத்தலாம். ஃபால்ல அந்து முந்தகும், நல்லா எப்படி கேட்குறான் பாருங்கள். தமிழ்ந்து கொள்ள மாட்டீர்களா அப்படின்னு கேட்குறான். இந்த வசனம் இறங்கிய உடனே சஹாபாக்கள் எல்லாரும் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு பதிலளித்தாங்க, இந்த ஹைனா ரப்பனா, யா இறைவா நாங்கள் தவிர்ந்து கொள்கிறோம் என்ற செய்தியை அல்லாஹ் இடத்துல என்ன செஞ்சாங்க? சொன்னாங்க என்ற செய்தியை நம்ம பார்க்குறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, முஸ்லீம் சரியில் வருது, ஒரு மூமின் அதாவது மது அருந்தக்கூடிய நேரத்தில், போதைப் பொருளுக்குள்ள அருந்தக்கூடிய நேரத்தில் உண்மையான மூமீனாக இருக்க மாட்டான் என்ற செய்தியை என்ன சொல்கிறாங்க. இன்னைக்கு அல்லாஹ் காப்பாற்றணும். அப்துல் காதர், அப்துல் ரஹ்மான், அப்துல்லா என்று பெயர் வைத்தவர்கள் எல்லாம் குடிகாரர்களாக இருக்கிறார்கள். மோசமான சூழ்நிலை இருக்காங்க. ஜமாத் தலைவர்களாக இருக்காங்க, நிர்வாகிகளாக இருக்காங்க, பிரமுகர்களாக இருக்காங்க, அந்தஸ்து மிக்கவர்களாக தன்னை நினைத்துக் கொள்கிறார்கள். அல்லாஹ் இடத்துல கேவலமாக மறுமையில் தண்டனை இருக்கிறது. அப்படிப்பட்ட கொடிய ஆபத்திலிருந்து நம்ம குடும்பத்தாரையும் நம்ம ஜமாத்தாரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாப்பான என கூறி என்னுடைய ஹுத்பாவை நிறைவு செய்கிறேன். ஆகிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.